ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை மாற்றத்தை கொடுக்க போகிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி பாருங்கள், உடைய வார்த்தையை கேளுங்கள். ஒருபோதும் உங்களை தேவன் கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பதற்காகவே அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த காலை வேளையில் கூட உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பயப்படாதிருங்கள், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரோடு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போகிறார். போகிற வழியில் வேதம் சொல்கிறது, படகு ஓடிக்கொண்டிருக்கையில் திடீரென்று காற்றும் ஒரு பெரிய கொந்தளிப்பும் உண்டாகி படகு ஜலத்தால் நிறைந்தது. இயேசுவோ நித்திரையாக இருந்தார் என்று முந்தின வசனம் சொல்லுகிறது. கவலைப்படாதீர்கள், இயேசு கூடவே இருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஒரு பயம் உண்டாகிற நிலை, காற்றும் கொந்தளிப்பும் ஜலம் நிறைந்த நிலைமை. வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதவராய் கூடவே இருக்கிறார். ஆமென். கொந்தளிப்புகள், பிரச்சனை, போராட்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள் மனதிலே நிறைந்திருக்கலாம், குடும்பத்தில் நிறைந்திருக்கலாம், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைந்திருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாதபடி சில கேள்விகள் நிறைந்திருக்கலாம், சில போராட்டங்கள் வீட்டை விட்டு விலகாமல், சில காரியங்களை மேற்கொள்ள முடியாமல், சில பாவ சோதனைகள், சில யுத்தங்கள், கடன் பிரச்சனைகள், தொடர்ந்து வருகிற தடைகள் நிறைந்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள், இயேசு படகில் இருந்தபடியே உங்களுக்கும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கூட இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. அமைதல் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே வார்த்தை தான், இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி. காரணம் என்ன? எல்லாவற்றையும் படைத்தவர் அதிகாரம் உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த வானத்திலும் பூமியிலும் இயேசுவுக்கு சகல அதிகாரம் உண்டு. பிசாசுகள் நடுங்கும், வியாதிகள் சுகமடையும், அற்புதம் நடக்கும். நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள். இயேசு வார்த்தையாக இருக்கிறார். இன்றைக்கு அவர் சத்தியத்தின் தேவனாய் இருக்கிறார், விடுதலையின் தேவனாய் இருக்கிறார், சுகமளிக்கிற தேவனாய் இருக்கிறார், பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வருவார். எத்தனை சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் கொந்தளித்து கொண்டிருந்தாலும் அது யார் மூலமாய், எந்தெந்த பிரச்சனைகள் மூலமாய் வந்தாலும் இயேசு அதை அடக்கி போடுவார். அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையில அமைதல் வரும், பயப்படாதீர்கள். ஆனால் உங்கள் விசுவாசம் எங்கே? ஆண்டவர் ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு விசுவாசம் எங்கே? உங்களுக்குள் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், நிறைய காரியங்களை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் நிறைந்து போராட்டங்கள் கொந்தளிக்கும் போது அதெல்லாம் ஒரு வேளை உங்களுக்கு ஞாபகம் வராமல் மறந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், என்ன சூழ்நிலை வந்தால் நீர் என்னை கைவிட மாட்டேன், படகுல இருக்கிறீர், என்னை கரை சேர்ப்பீர். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் நீர் இப்பொழுது வல்லமை அனுப்பும்படி இயேசுவின் நாமத்தில் உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் கூட ஆண்டவரே, கொந்தளிப்போடு, பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொல்லுகிற வேதனையோடு, பாரங்களோடு, ஆண்டவரே, எந்தெந்த விதத்தில் பயந்து கலங்கி இருக்கிற பிரச்சனைகள் நிறைந்த உள்ளம், ஆண்டவரே, போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லி தனிமை, துக்கம், பாடு, கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையில மூழ்கி போய் விடுவோமோ, கடனிலேயே மூழ்கி விடுவோமோ என்றெல்லாம் பயந்திருக்கிற ஆண்டவரே, வேலை இல்லாத பிரச்சனை, ஆண்டவரே, எந்தெந்த விதத்தில் இவர்கள் காத்திருக்கிற காரியங்கள், இன்னும் ஏற்ற துணை, குழந்தை பாக்கியம் என்று பல விதங்களில் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினது போல இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற அவ்வளவு அதட்டி அப்புறப்படுத்த
வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். அமைதல் உண்டாயிருக்கட்டும், விடுதலை உண்டாயிருக்கட்டும், சுகம் உண்டாயிருக்கட்டும், பலன் உண்டாயிருக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும், விடுதலை உண்டாயிருக்கட்டும், மேன்மை உண்டாயிருக்கட்டும். இதுவரை விரோதமான அத்தனை சத்துரு திட்டங்களும் முறிந்து விழுந்து போகட்டும். இப்பொழுதிலிருந்து விசுவாசத்தை அதிகப்படுத்த, வார்த்தையாகிய தேவனை மகிமைப்படுத்த, நம்பிக்கையோடு இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நிமிஷத்தில் யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் விசுவாசத்தின்படி தேவன் ஆசீர்வதித்து அற்புதம் செய்யும். பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்து, விடுதலை கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்கள் விசுவாசத்தை தேவன் இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.